ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து பாருங்க கொஞ்சம் ஒரு ரவுடி அந்த மாரி தான் வந்து பண்ண வரும். தனி ஒருவன் மூவின்னு நெனைக்கிறேன். ஸோ அதில வர டயலாக்கும் பிஜிஎம் தான் குடுத்துருக்கேன். வீடியோ ரொம்பவே ஸோ நீங்களே பார்த்து வாங்க. Name is Siddhartha. ஸோ இப்படி பார்த்தீங்களா? ஸோ நல்லா இருக்கா? ஸோ நல்லா இருந்துச்சுனாக்கா எப்படி இருக்கிறது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பட்டனே தட்டிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நிறைய பேர் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் சைடில் தான் இருக்குது, தட்டிட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பே ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட்டை வந்து பண்ணாக்க இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் எப்படி தான் ஷோ இதில் ஆல்மோஸ்ட் வந்து பண்ணாக்க எல்லாமே இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஒரு முக்கியமான எஃபெக்ட் நான் கொடுக்கல. ஸோ கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது எப்படி ஃபிக்ஸாக நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் உங்கள் ஐட்மோஸ்ட்டில் எப்படி நம்ம இன்புட் பண்ணிட்டு நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு கீழே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோதா அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே கால 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே வந்து பண்ணி ஃபாண்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே கால 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க இந்த இடத்துல டவுன்லோட்னு வந்து பண்ணாக்க மொபைல் ஷோ ஆகும். ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன்லோடு பண்ண ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் நீங்கள் எந்த ஃபைல் வச்சுருக்கணும் அந்த ஃபைலுக்கு நான் வந்து பண்ணாக்க டேட்டா மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஜஸ்ட்டு இந்த ஃபாண்ட் தான், ஃபாண்டோட நேமை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதே மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண அதே ப்ராஜெக்ட்டை ஜஸ்ட்டு மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் வந்து பண்ண ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படியே அது உங்களுக்கு சேஞ்ச் இல்லைனாக்கா அது எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே. ஸோ சேஞ்ச் ஆகுது அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போய்ட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ்னு இருக்கும், அது கிளிக் பண்ணல போதும் இது சேஞ்ச் ஆகுது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ சேஞ்ச் இல்லைனாக்கா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து பண்ணாக்க ஃபாண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டேட்டா நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணி எடிட் பண்ண வேண்டியதான். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஒரு 5 குரூப் இருக்குது. இதில் எப்படி நம்ம பிக் ஆட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே. ஸோ கீழே வந்து பண்ண பிக் 1ன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே 8 குரூப் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கரெக்டாக இந்த லேயர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா நீங்கள் கிளிக் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்குக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணிங்க. ஓகே. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே 3 இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த சைடில் கிராப் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க அந்த சர்க்கிள் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஓகே. இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் ஆட் ஆயிடுச்சா? ஸோ இதே சேமத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு 3 இங்கே 1 இருக்குது. ஜஸ்ட் 1 பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 குரூப்லையும் பிக் ஆட் பண்ணிட்டேன். இந்த 5 குரூப்பிலும் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா இது வந்து பண்ணாக்க லாஸ்ட்டில் சின்னதாக கட் ஆகும். இது எப்படி ஃபிக்ஸானு பார்க்கலாமா? ஸோ அது கட்டை வந்து பண்ணாக்க 2.15 செகண்ட் போய்க்குங்க. இப்போ யாரானா அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும், அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே. ஸோ இதே சேமத்தில் அடுத்து இருக்க 4த்துக்கு நாம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி கரெக்டாக அந்த லுக் ஆடாச்சா? நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நேம் யூஸ்னு வந்து பண்ணாக்க லாஸ்ட் ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருக்குன்னா அந்த டெஸ்ட்டு கிளிக் போய் டெஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணுறீங்க அவங்களுடைய நேம் வந்து பண்ணாங்க சரி. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் டிக்கெட் வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அப்படியே நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இந்த டெஸ்ட் இருப்பாங்க இது வந்து பண்ணாக்க என்னுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த டெஸ்ட்டை கிளிக் போய்ட்டு கலர்ஃபில்லில் போய்ட்டு உங்களுக்கு வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல கேஃபாக இருக்கும். அப்படி மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல பிக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் கேஃபாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பண்ணாக்க கேஃபாக இருப்பாருங்க. ஸோ இது நம்ம வந்து பண்ணாக்க லாஸ்ட்டு எப்படி ஃபிக்ஸாக நம்ம பார்க்கலாம்.
பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சென்டரில் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி கிரே கலர்லாம் இருப்பாருங்க. ஸோ இதில் நம்ம எப்படி பிக் ஆட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டிய பிக் வந்து பண்ணாக்க ஒரே சைஸில் தான் இருக்கணும். அதுவும் நான் சொல்கிற சைஸில் தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் இப்போ நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில் வந்து பண்ணாக்க கரெக்டாக பிக் வந்து பண்ணாக்க செட் ஆகும். அது எப்படி நம்ம பார்த்து வந்துடலாமா? ஸோ அதுக்கு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸாக நீங்கள் கீழ் போயிட்டு ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸாக இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு மீட நீங்கள் கீழ் போயிட்டு நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஸ்கில் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேலே காலேஜ் பட்டன் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரியேட் நம்ம ஸ்பிஞ்ச் இருப்பாருங்க. அது இங்கே செலக்ட் பண்ணிட்டு கீழே ஷோ பண்ணினாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க 4:5 கன்வெர்ட் ஆயிரும். இந்த இடத்துல சேவ்னு ஒரு ஐக்கனே இருக்கா கிளிக் பண்ணி இங்கே வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்கணும். ஓகே, இதே சேம் மெத்தட் நீங்கள் ரெடி பண்ணுற ஒரு பிக்குமே மறக்காமல் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் கன்வெர்ட் போயிட்டு பேக் போயிட்டு இப்போ நாம் எடிட் பண்ணி ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த இடத்துல கேஃபுக்கு அடுத்து வந்து பண்ணாக்கி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வருதா இந்த இடத்துக்கிட்ட வந்துக்குங்க. இப்போ நாம் இதில் போய் கட் பண்ணலாம். கீழே வந்து பண்ண ஒரு கிரே கலர் இருக்கா அந்த லேயர் இங்கே கிளிக் போயிட்டு இந்த கலெக்ஷன்ற கூட்டு ஸ்டார்னு கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் இடத்துல நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸாக இருக்கா அது கிளிக் பண்ணாலே போதும் கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த பிக் ஆடிடும். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு பிக்குன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே குரூப் இருப்பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸாக நீங்கள் கிளிக் போயிட்டு மீடியா நீங்கள் கிளிக் போயிட்டு ஸோ இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ அந்த கிரே கலரில் ஸோ அதே பிக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற யூஸ் பண்ணி இது ஃபுல் ஸ்கில்க்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இந்த ஃபஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் சென்டராக மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ தொண்டை வந்து பண்ண கொஞ்சம் இதாக தான் இருக்குது, பேச முடியல என்னால். ஓகே, ஸோ அப்படியே மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஆட் ஆச்சா? ஸோ நெக்ஸ்ட் கேஃபாக இருக்கும் இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்கி இந்த இடத்துல 2 கிரே கலர் இருக்கா இதில் முன்னாடி ஃபஸ்ட்டில் எப்படி நான் முன்னாடி கிரே கலரில் எப்படி பிக் ஆட் பண்ண சொன்னோம். ஸோ அதே சேம் இடத்துல இந்த இடத்துல நீங்கள் வந்து பிக் ஆட் பண்ணிங்க. சேம் பிக்கும் ஆட் பண்ணலாம் இல்லை டிஃப்ரெண்ட்டாக வேறு பிக் வேணாலும் ஆட் பண்ணலாம், அதுவும் கூட விருப்பம் தான். நான் சேம் பிக் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேஃப் இருக்கா ஸ்கிப் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வந்து பண்ணாக்க இருக்கா ஜஸ்ட்டு அந்த கிரே கலருக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற ஒரு பிக்கை நம்ம பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு பிக்குன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கில் போயிட்டு கீழே குரூப் இருப்பாருங்க அதை கில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கில் போயிட்டு மீடியா இங்கே கில் போயிட்டேன். ஸோ இப்போ நான் பேக்ரவுண்டில் என்ன பிக் ஆட் பண்ணுங்களோ அதே சேம் பிக் ஆட் பண்ணிக்கலாம். இது லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டேன். இந்த லேயர் எந்த அளவுக்கு அந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு மோட்ஸில் போயிட்டு இதை கொஞ்சம் அசென்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் இது வந்து இப்போ நான் ஆட் ஆயிடுச்சா? ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி இந்த லுக் வந்து எனக்கு இருக்காது. அதை எப்படி நம்ம கொண்டு வந்து பார்க்கலாமா? அதுக்கு இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த பிக்கு குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு டூபிள் லேயருக்கு அது வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ கீழே இருக்கிற அந்த பிக்கு குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ கீழே வந்து தேர்ட் ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு வேலை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒரு கட்டை வந்து பண்ணாக்கு ஒரு 900 கட்டை வந்து பண்ணாக்கு வச்சுக்கலாம். இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வேலை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணுங்கள். ஒரு கட்டை ஒரு 45 இல்லைனா 50 வச்சுக்கலாம் ரெண்டாக. ஓகே, இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆயிடுச்சா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த கேஃபாக இருப்பாருங்க இதில் நம்ம பிக் எப்படி ஆட் பண்ண நம்ம பார்க்கலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பிக்கு கேஃபர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கிட்டு வந்துக்கலாம். கரெக்டாக 5 பாயிண்ட் கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக அந்த எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸாக நீங்கள் கிளிக் போயிட்டு மீண்டும் நீங்கள் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல லிக்ஸ் இருக்கா அதுக்கு மேலே வர மாதிரி நம்ம கொண்டு வந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிக்கு நெக்ஸ்ட்டு புக் மாதிரி வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆடிஃபேட்டில் டிசிஷன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே மூவ் பண்ணாக்க சைடில் டெலிஸ்ஃபிட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டேட்டஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் மிரர் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டுங்க. ஓகே, இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ கீழே முடிச்சிருக்கோம் அது நம்ம செலக்ட் போயிட்டு இந்த சைலுக்கு யூஸ் பண்ணி உங்களோட பிக் எந்த மாதிரி செய்யணுமோ அந்த மாதிரி அசென்ட் பண்ணி கட்டு ஃபுல் ஸ்கில்லுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா? பேக் போய்க்கலாம். எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆடிஃபேட்டில் மூவ் ட்ரெஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் வந்து பண்ணாக்க ரேண்டம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டேட்டஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களா? கட்ட பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கிஃபார்ம்ஸ் இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபார்ம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கிஃபார்ம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து பண்ணாக்க இன்னும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு 100க்கு மேலே. ஓகே, ஸோ இப்போ செகண்ட் போயிட்டு இது வந்து பண்ணாக்க ஒரு 10க்குள்ளே வந்து பண்ணாக்க வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே,
ஸோ இப்போ வச்சுட்டிங்களா? இப்போ கீழ நீங்க மூவ் பண்ணாக்க சீட்னு இருக்கும். அது நீங்க கீழ் போயிட்டு கட்டப்புக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீஃபேம், நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீஃபேம். ஜஸ்ட் இப்படி வேல்யூ வந்து பண்ணாக்க கொஞ்சம் ஒரு 1 பாயிண்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ அந்த ஸ்பீடு அந்த சேவிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடு வேணுமோ அந்த அளவுக்கு. ஸோ இதுவே வந்து பண்ணால் கரெக்டாக தான் இருக்குது. ஒரு 0.30 வச்சுக்கோங்க. அதுவே போதும் தான். ஓகே. இப்போ பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு கிடைச்சா. ஸோ இந்த பிக்குக்கு இன்னொரு எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த பிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ப்ரல் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணுறேன். இதில் மோஷன் பில் எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சடத்துங்க கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வேலையை வந்து பண்ணாக்க கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கோங்க போதும். ஓகே. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அது சேர்க்கும் போது லைட்டாக ஒரு ப்ரில் எஃபெக்ட் வரும். அதுக்கு தான். ஓகே. இப்போ கரெக்டாக இதாகிடுச்சா. நெக்ஸ்ட்டு இந்த வெட்டை அடுத்த கேஃப் இருப்பாருங்க. இந்த இடத்துல பிக் ஆட் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஜஸ்ட்டு அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு கஃபிட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியம் கிளிக் போயிட்டு நெக்ஸ்ட் பிக்கு நெக்ஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்கா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ என்னால் கொஞ்சம் பேச முடியல ஏன்னா தொண்டை வேறு வலிக்குது. இதை ஃபுல் ஸ்கில்க்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு. ஓகே. அதான். ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டாக இது எஃபெக்ட் ஆகிடுச்சா. இதே சேம் இடத்துல இந்த இடத்துல இருக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்க பண்ணிடுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.